வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ரிச்சுவல் பண்ண போகிறோம். ரிச்சுவல்னால் சடங்கு. ஓகே, லெட்ஸ் டூ அ ரிச்சுவல் டுடே. அந்த ரிச்சுவல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியணும், ரைட்டா? அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க. அப்படி தெரியணும் அப்படின்னா, முதலாவது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கடவுள்கிட்டையோ இல்லை ஒரு ஃபார்ம்லெஸ் கடவுள்கிட்டையோ உங்கள் உடம்பையும் உங்கள் மனசையும் இப்போ நீங்கள் சரண்டர் பண்ணிடணும். இதுதான் ஃபஸ்ட் கண்டிஷன். உங்கள் உடம்பு உங்கள் மனசு ரெண்டையும் இப்போ சரண்டர் பண்ணிடுங்க. இதை நீங்கள் திரும்ப எடுக்கவே கூடாது. அன்லெஸ் உங்களுக்கு உண்மையிலே அந்த உடம்பும் மனசும் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் அதை சரண்டர் பண்ணிட்டீங்க. உங்கள் உடம்பு மனசு ரெண்டையும் கொடுத்துட்டீங்க. இப்போ மீதி என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இந்த எம்டி ஸ்பேஸாக தான் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? இதை நீங்கள் உணர்றீங்க. இதுதான் நீங்கள். ஓகே, இப்போது சரண்டர் பண்ணிட்டீங்க. ஆனால் திரும்ப அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது? நீங்கள் திரும்ப திங்க் பண்ணுறீங்க. ஓகேயா? ஏன் திங்க் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. திங்க் பண்ணுறது தப்பே கிடையாது. ஓகே, தாட்ஸ், அன்னெசரி தாட்ஸ் அலோவ் பண்ணுறீங்க இல்லையா? அதுதான் தப்பு. ஏன் அப்படின்னா, மறுபடி நீங்கள் நினைவுபடுத்திகிட்டே இருக்கீங்க, நான் இந்த உடம்பு தான், நான் இந்த மனசு தானே நீங்கள் நினைவுபடுத்திகிட்டே இருக்கீங்க. சரி, இதை நான் நினைவுபடுத்தாமல் என் மனசுக்கு நான் இந்த உடம்பு இல்லை அப்படின்னு நான் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட் திங், காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே நான் எழுந்திரிக்கணும். யார் எந்திரிக்கணும்? இந்த உடம்பு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட் திங் நீங்கள் உங்கள் மனசுக்கு நீங்கள் ரிமைண்ட் பண்ணணும், நான் யார்? நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த மனசு இல்லை, எல்லாம் தெரிகிற அந்த தெரிதல் தான் நான், இந்த அவேர்னஸ் தான் நான், இந்த உடம்பையும் மனசையும் நான் ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டேன்றதை நீங்கள் உங்கள் மனசுக்கு நினைவுபடுத்தணும். அதே மாதிரி ராத்திரி தூங்கும் போதும் திரும்பியும் நினைவுபடுத்திட்டு தான் தூங்கணும். இப்படி பண்ணும் போது நீங்கள் என்ன ஆகும்னா, மறுபடியும் நீங்கள் நினைவுபடுத்திகிட்டே இருக்கும் போது இந்த மைண்ட் எத்தனை காலமாக இந்த உடம்புன்னு திங்க் பண்ணிகிட்ருக்கு. அப்போ திரும்ப எக்ஸசைஸ் பண்ணி தான் இந்த மைண்டை திரும்ப உண்மையான உணர்வுக்கு நம்ம கொண்டு வர முடியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் மைண்டு ஒன்று இருக்குன்றீங்களே, என்கிட்ட காமிக்கிறீங்களா? உங்கள் மைண்டுன்னு ஒன்று இருக்கீங்க, அதை காமிங்க என்கிட்ட. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே, நீங்களே நினச்சிட்ருக்கீங்க ஒரு மைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மைண்ட் என்னது? உங்களோட தாட்ஸ், அந்த பண்டில் தாட்ஸாக இருக்கு இல்லையா? அந்த பண்டில்லாம் என்னது? உங்களோட மைண்டு. சரியா? இதுக்கு உண்மையிலே ஒரு பிளேஸ் கிடையவே கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த மைண்ட் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன ஆகிறீங்க? நீங்கள் யாராக இருக்கீங்களோ, உண்மையிலே நீங்கள் இந்த அவேர்னஸாக இருக்கீங்களா, அது மட்டுமாவே நீங்கள் இருக்க முடியும். சரியா? ஒரு 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 பைத்தியக்கார மனுஷன் எடுத்துக்கோமே. அந்த பைத்தியக்கார மனுஷனுக்கு நான் எதுவுமே தெரியாது. ஓகேயா? இங்கே என்ன நடக்குது, நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், நான் என்ன சாப்பிட்ருக்கேன், என்ன சாப்பிடலை, எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் அவன் இருக்கேன்றது அவனுக்கு ஞாபகம் இருக்கும். அது ஒரு நாள் அவனுக்கு மறந்து போகுது இல்லையா? தான் இருக்கேன், அதனால தான் அவனுக்கு பசிக்குது, அவன் சாப்பிட்றான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நான் இருக்கேன்றது தெரியும். இப்போ உங்களுக்கு அதை ரிலேட் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த பைத்தியக்காரனுக்கு கூட அவன் நான் இருக்கேன்றது தெரியுது இல்லை? அப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? நீங்கள் இவ்வளோ கான்ஷியஸாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை உணராமல் நீங்கள் வெளியவே உங்கள் பார்வையை விடுறதுனால தான் உள்ளார இருக்கிற உண்மையான உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. சரியா? உண்மையாக உட்காந்து ஒரு நிமிஷம் சைலன்ஸில் இருந்து உங்கள் உடம்பு இல்லை, இந்த மனசு நான் இல்லை அப்படின்னு இதை ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உட்காந்து என் கூட பாருங்கள். இந்த சைலன்ஸில் இருங்க. நீங்கள் யார்? இப்போது இந்த இடத்துல யார் இருக்காங்க? இதில் இருக்கிறது உண்மையா பொய்யா? இது உங்களுடைய உணர்வு. யாரும் உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை கிடையாது. நீங்கள் உணர்கிற இந்த விஷயம் உண்மையா பொய்யா? எம்டியாக இருக்கு இல்லையா? சமாதானமாக இருக்கா? இதை உணர்றீங்க இல்லையா? இதை தெரிஞ்சுக்குது இல்லையா ஒன்று? அதுதான் நீங்கள். இதை நீங்கள் உணரும் போது அவ்வளோ ஒரு பீஸ் உங்களை ஆக்குப்பை பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேயா? சரி, இப்போது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு தெரியாத ஒரு கடவுள்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு கேட்டுட்ருக்கோம் இல்லையா? இது எப்படி இருக்குன்னா,
நீங்கள் லெட்டர் போடுறீங்க, ஆனால் அட்ரஸே இல்லாமல் ஒரு லெட்டரை போட்டுட்ருக்கீங்க. அது எப்படி போய் ரீச் ஆகும் அவங்கள்ட்ட? ரீச்சே ஆகாது, ரைட்டா? அதனால நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கடவுள் அப்படிங்கிறவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் தேவையில்லை, ஃபோன் தேவையில்லை, பக்கத்தில் வந்து இருக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாமே அவராகவே ஆயிரும். நீங்கள் வேற அவர் வேற இல்லைன்ற மாதிரி ஆயிரும். இதை தான் சொல்கிறோம், ஒரே உடலாக இருக்கோன்றது இதுதான். ஒரே உடல், இந்த கான்ஷியஸ்னஸே ஹோல் யூனிவர்ஸ் தான் உங்களோட ஒரே உடம்பு ஆயிரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு லவ்வரை தேடி போகவே வேண்டியதில்லை. அதே மாதிரி ஒருத்தங்க வந்து எப்போதும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும், ரைட்டா? உங்கள் லவ்வருங்கிறவர் உங்களுக்கு எப்போதும் அவைலபிளாக இருந்தால் தான் அது உண்மையிலே லவ்வாக இருக்க முடியும். ஆனால் ஒரு மனுஷன் எடுத்துக்கோங்களேன், அவங்க எப்போதும் உங்களுக்கு எப்படி அவைலபிளாக இருக்க முடியும்? அப்படி அவைலபிளாக இருந்தாங்க அப்படின்னா அது எவ்வளோ சஃபகேட்டிங்காக இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னோட சொந்தக்காரங்க ஒரு பொண்ணு சொல்லும், என்னை வந்து 24 ஹவர்ஸும் லவ் பண்ணுறது மாதிரி ஒரு பையன்தான் நான் கல்யாணம் கட்டுவேன் அப்படின்னு. அதை நினைக்கும் போதே அவா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு. 24 ஹவர்ஸ் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இன்னும் உங்கள்ட்ட பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்ல? உங்களுக்கு ஸ்பேஸ் வேணுங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த லவ் உண்மையாகவே இருக்கும். உங்களுக்கு வேண்டிய ஸ்பேஸை அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி நான் சொல்வேன், எங்கள் சொந்தக்காரங்க இன்னொருத்தங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து துபாய். அப்போ கல்யாணமாகி வருஷத்தில் ஒரு தடவை தான் வருவார். வந்தால் ஒரே பாசத்தை பொழிஞ்சிட்டு இருப்பார். ஒரு மாதமும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு எந்திரிச்சு போக மாட்டார், அந்த மாதிரி. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதம் வந்தால் போதும், ஆனால் இப்படி நொயின்னு பக்கத்துலேயே வந்திருக்கக்கூடாது அப்படி. அப்போ எனக்கு தெரியுது, எனக்கு ஆல் ஐ நீட் வாஸ் த ஸ்பேஸ். எனக்கு அன்பு வேணும், பாசம் வேணும், எல்லாம் வேணும். எனக்கு அந்த ஸ்பேஸ் வேணுன்றது எல்லாத்துக்குமே அது வேணுங்க. நீங்கள் வந்து அந்த சஃபகேஷனில் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எவ்வளோ பெரிய லவ்வாக இருக்கட்டுமே. நைன்னு கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் வந்து திரும்ப கண்டிப்பாக ஐயோ கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் நான் தனியாக இருந்துமே நல்லா இருந்தவன். இது ஜனகராஜ் சொல்லலாம், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, அந்த மாதிரி. அது உண்மைதாங்க. உண்மையிலே வந்து கூடவே இருந்து அப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவாது கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்காதா, கொஞ்சம் தள்ளி போகலாமா, அப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். இருந்தால் தான் அந்த லவ் அங்கே இருக்க முடியும். ஆனால் இப்போ கடவுள் வந்து அந்த ப்ரெசன்ஸாக தானே இருக்கார், அவர் பர்சனாக இல்லை. அப்போ ப்ரெசன்ஸாக இருக்கும்போது ஃபுல் ஸ்பேஸ். அப்போ அந்த லவ்ன்றது அந்த ஸ்பேஸில் தான் இருக்கே ஒழிய ஒரு ஒரு ஆப்ஜெக்டில் இல்லை, ஒரு அக்யூமுலேட் ஆன ஒரு ஆப்ஜெக்டில் கிடையாது. இந்த ஸ்பேஸில் தான் அந்த லவ் இருக்குது. அதனால தான் நமக்கு அந்த ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்களேன், எனக்கு ஸ்பேஸ் வேணும். ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் விட்டவே மாட்டாங்க, ஹஸ்பண்டை அப்படி பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் போக உங்களுக்கே தோணிடும் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அது உங்களை மூச்சு முட்டை வைக்கும். ஓகே, அந்த ஸ்பேஸ் இருந்தால் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அதுதான் கடவுளுங்கிறேன். அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்துட்டிங்கன்னா நீங்களே அந்த ஸ்பேஸ் ஆயிடுவீங்க. இதில் யார் டெசிஷன் எடுக்கிறாங்க? ஃபுல்லாகவே கான்ஷியஸ்னஸ் தான் டெசிஷன் எடுக்குது. நீங்கள் அதில் இல்லவே இல்லை. நீங்கள் வந்து அந்த லவ்வை மட்டும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ப்ரெசன்ஸை மட்டும் என்ஜாய் பண்ணுறீங்களே ஒழிய நீங்கள் எதுவுமே பண்ணலை. வேலையே செய்யாமல் இருக்கிறதுனா இதுதான். ஓகே, சுத்தமாக சும்மா இருன்னு ரமண மகரிஷி சும்மாவை சொல்லியிருக்காரு. சும்மா இருக்கலாம் நீங்கள் இப்படியே குவாய்ட்டாக அதிலேயே உள்ளே உட்காந்துட்டு அந்த அவேர்னஸ் என்ஜாய் பண்ணிட்டு இந்த உடம்பு என்னதெல்லாம் செய்யணும்னு நினைக்குதோ அதெல்லாம் கான்ஷியஸ்னஸ் உங்களை இந்த உடம்பை செய்ய வச்சிடும். நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு ஜாலியாக மூவி பார்க்குற மாதிரி இருக்குண்ணா. நீங்கள் அதை செஞ்சு பாருங்களேன். நான் வந்து இது நான் சும்மா சொல்லலைங்க, நீங்கள் அதை உணர முடியுது. தாயோட அன்புன்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க பாருங்களேன், கடவுளோட அன்பு. அது ஏன் அப்படின்னா, நீங்கள் கான்ஷியஸாக ஒரு காரியத்தை செய்யும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு குளிச்சுக்கிறீங்க, தலை தேய்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் உணரும் போது தெரியும் யாரும் உங்களுக்கு வந்து செஞ்சு விட்றாங்க. இப்போது உங்கள் கை விலங்கலை வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கையை தூக்க முடியல, கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் கையை தூக்க முடியுது இல்லையா? அந்த கான்ஷியஸ்னஸ் தான் உங்கள் தலையை வந்து தேய்ச்சி விடுது. அப்போது நான் அது நினைப்பேன், அந்த மாதிரி என் குழந்தைய நான் குளிப்பாட்டும் போது எவ்வளோ ஒரு லவ் கிடைச்சதோ அவ்வளோ லவ் வந்து எனக்கு கிடைக்குது இந்த கான்ஷியஸ்னஸ் மூலமாக இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தைக்கு கூட வயிறு வலிக்குது, ஏதோ வலிக்குதுன்னா அழுதாதான் நமக்கு தெரியும் என்னதோ ஒரு பிரச்சனைன்னு. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸ் பாருங்களேன், நமக்கு ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டாக நமக்கு சொல்லுது, உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, உன் தலை வலிக்குது, நீ அதுக்கு ஏதாவது பண்ணு, தூங்கு, மாத்திரை போடு, ஏதோ ஒன்று பண்ணது இல்லையா? அந்த வலியை நமக்கு காமிக்குது. ஆனால் நம்ம பிள்ளையோட நம்ம வலியை நமக்கு தெரியுதா? தாய் அன்பை விட மேலான அன்பு தான் இந்த கான்ஷியஸ்னஸோட அன்பு. இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் உணர முடியுது. அப்போது நீங்கள் லவ் பண்ணும்போது, பேசும்போது நீங்கள் தெரிஞ்ச ஒரு கான்ஷியஸ்னஸ் கூட நீங்கள் பேசுகிறீங்க. நான் சொல்கிற மாதிரி பெரிய அட்டூழியம் பண்ணுற கான்ஷியஸ்னஸ், இதை விட
ஒரு ஃப்ரீடம் வந்து எந்த ஹியூமன் பீயிங்டையும் நீங்கள் கிடைக்காது. என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளோ வேணாலும் லவ் பண்ணலாம், எது வேணாலும் நம்ம கேட்கலாம் அந்த மாதிரி. ஆனால் வந்து எனக்கு தெரியல எப்படி போய் நான் வந்து எனக்கு அதை கூடன்னு கேட்பேன்னா எனக்கு தெரியல. எனக்கு வர்றதெல்லாம் லவ் மட்டும்தான். எனக்கு அதை எப்படி அந்த ப்ரெசன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம பாசத்தை மட்டும்தான் அதுக்கிட்ட காட்ட முடியும். ஆனால் அது இந்த உடல் மூலமாக செய்கிறதையும் இந்த உடலுக்கு கொடுக்க வேண்டிய பிளெஸிங்கை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் ஆல்வேஸ் ரெடி டு ரிசீவ். நான் எப்போ வேணால் நீ என்ன கூட நான் எடுத்துக்கிறேன், என்னை வச்சு ஏதாவது பண்ணுறியா பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ என்னென்னா கொஞ்ச நாள் கழித்து இதை ஸ்டாப் பண்ணிடலாமான்ற ஒரு எண்ணம் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கான்ஷியஸ்லெஸ்ஸாக இருந்து நீ வந்து இல்லை நீ பண்ணு, அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளை பற்றி தான் சொல்ல வரேன். அவள் வந்து கேட்டிருந்தா இந்த மாதிரி சகஜ சமாதிக்கு போகணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறியே, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டாள். அப்போ நான் வந்து சொன்னேன், நான் பண்ண ப்ராக்டிஸ் அவளுக்கு சொல்ல முடியாது, இது அவளோட பெர்மிஷனோட தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவளுக்கு வந்து 2 காலும் போலியோ. நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எக்ஸசைஸ் சுத்தமாகவே பண்ணவே பிடிக்காது. என் பையன் என்னை திட்டிகிட்டே இருப்பான், மம்மி இப்படி இருக்காதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் வந்து அங்கே போயிட்டு 2 இதை தூக்கி அதை பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டப்பை கழுவிடலாம் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி ரொம்ப பிடிக்காது. அதனால் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ அதுக்கு டாக்டர் வாக்கிங் போகணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வாக்கிங் போகணும், ஆனால் எனக்கு வாக்கிங் போக பிடிக்காது. முதலாவது காலையில் ரெடி ஆகணும், அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. காலையில் என்னத்தையோ ஒரு சட்டையை குளிச்சுட்டு வேறு சாதாரண ஒரு சட்டையை போட்டுருப்பேன். வெளியே போகணுன்னா ரெடி ஆகணும், வாக்கிங் போகணுன்னா அதனாலே போக மாட்டேன். அதனால எங்கள் வீட்டில் முடுக்கில் சுற்றி நான் ஓடுவேன். அங்கே கொஞ்சம் நிழலாக இருக்கும், அப்போ ஓடுவேன். காலையில் 6 மணிக்கு அலாம் வச்சு எழுந்திருவேங்க. ஏன்னா இந்த 1 hour காலையில் ஓடுறேன் இல்லையா, காலையில் ஓடினா திரும்ப சாயங்காலமும் 1 hour ஓட மாட்டேன். ஜாகிங், சும்மா வாக்கிங்கோட லைட்டாக அப்படி போவேன், ஏதோ போகணுமேங்கிறதுக்காக. இது எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 1 hour-ம் நான் வந்து அந்த ப்ரெசன்ஸ்லேயே தான் இருப்பேன், அந்த அவேர்னஸில் தான் இருப்பேன். இந்த அவேர்னஸில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த டைம் நான் டோட்டலாக டெடிகேட் பண்ணிடுறேன் பாருங்களேன். இதே இது நான் உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை பண்ணவா, இந்த வேலையை பார்க்கவா, அதை பண்ணவா, இதை பண்ணவா, இப்படியே தோணிட்டு இருக்கோம். ஆனால் நான் ஓடும் போது நான் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், அதுவும் எனக்கு பிடிக்காத வேலையை பார்த்துட்ருக்கேன். அப்போது எனக்கு பிடிக்காத ஒன்று பண்ணும்போது, எனக்கு பிடிச்ச ஒன்று நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பிடிக்காததாகவே தெரியல. அப்போ நான் அதை முடிக்கும் போது எனக்கு, ஆனால் முடிச்ச உடனே ஒரு பெரிய நம்ம வந்து 1 hour நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டோமே, அது மாதிரி ஒரு திருப்தி. ஆனால் வந்து அந்த உள்ளே இருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணுது. அப்போது நான் இவகிட்ட சொன்னேன், நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு சொல்ல முடியாது எனக்கு, ஆனால் நீ ஒன்றும் பண்ணலாம், உனக்கு பிடிக்காது எதுன்னு யோசி, அந்த இதை வந்து இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னப்போ, அப்படி எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு யாராவது ஏதாவது இதை பண்ணாதுன்னு சொன்னால் தான் பிடிக்காது, அது இல்லை, அது எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையிலே வந்து அவளை வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அவளுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு அது பிடிக்காது எக்ஸசைஸ் பண்ண. அது அப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் அவள் சொல்கிறா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், நீ முதல்ல அந்த ஃபிசியோதெரப்பியை பண்ணு, அது எவ்வளோ நல்லது உனக்கு. இப்போ அவள் கொஞ்சம் ரொம்ப அந்த ப்ராப்ளம் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒன்று இருக்கும், அந்த இதுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த 1 hour வந்து இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்குள்ளே இருந்துக்கோங்க. இருந்துட்டு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு கல்லில் 2 மாங்காய். ஓகே, அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் நல்லாயிரும், மென்டல் மைண்ட்லேயும் நீங்கள் வந்து யாருன்னு உங்களை ஞாபகப்படுத்திடுறீங்க. சரி, இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கலான்னு பார்க்குறேன், ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க. சரியா? ஓகே, இப்போ வந்து இந்த தாட்டை நீங்கள் கொண்டு வாங்க உங்கள் ப்ராக்டிஸ்க்கு. நீங்கள் இதை ஒரு மெயினாக கொண்டு வந்து காலையில் 1 hour, சாயங்காலம் 1 hour உங்கள் எக்ஸசைஸில் நீங்கள் இந்த அவேர்னஸில் இருந்துட்டு அந்த எக்ஸசைஸை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஐடியா தான், உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி ராத்திரி தூங்க போகும்போது கண்டிப்பாக ஏதாவது இந்த ஆடியோ லிசன் பண்ணிட்டு தூங்குங்க. சரியா? என்லைட்டன்மெண்ட் எது போட்டாலும் சரி, ரமண மகரிஷி, நிசர்கதத்தா மகராஜ், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்க பேரை போட்டு ஆடியோ லிசன் பண்ணுங்கள். சாமனேரி ஜெயஸ்ரீயோட ஆடியோ லிசன் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. ஒருத்தர் வந்து அவனோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்டானா, நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்களே, அதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அவன் சொன்னானா, உங்களோட பொறுப்பை வந்து ரொம்ப பாசத்தோடையும் மரியாதையோடையும் ஒருத்தருக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்சல்யூட்டாக அதில் ஒரு ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு சொன்னானா. அப்போது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எனக்கு புரியல அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொன்னானா, என் வீட்டில் பெரிய பெரிய டெசிஷன்லாம் நான் தான் எடுப்பேன், ஆனால் குட்டி குட்டி டெசிஷன்லாம் என் ஒய்ஃப்ட்ட விட்டுருவேன். நாங்கள் 2 பேரும் எங்கள் ஒரு டெசிஷனில் நாங்கள் நான் அவளுடைய முடிவில் நான் இன்னும் தலையிட மாட்டேன், அவள் என் முடிவில் இன்னும் தலையிட மாட்டா அப்படின்னு.
அப்படியா? எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவன் சொன்னாராம், இப்போ ஒரு குட்டி குட்டி விஷயம்னு வச்சுக்கோங்களேன். என்ன கார் வாங்கலாம்? எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணலாம்? எந்த மாலுக்கு போலாம்? எந்த ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்? என்ன சோஃபா வாங்கலாம்? என்ன ஏர் கண்டிஷனர் வாங்கலாம்? அ எவ்வளோ செலவழிக்கலாம்? இதெல்லாம் வந்து வேலைக்காரி வைக்கலாமா? வைக்கக்கூடாதா? இதெல்லாம் வந்து என் ஒய்ஃப் பார்த்துக்குவா. நான் வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு சொல்லிருவேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து பெரிய பெரிய இஷ்யூஸ்க்கெல்லாம் தான் நான் டெசிஷன் எடுப்பேன். இப்போ வந்து எப்படின்னா, அமெரிக்கா வந்து ஈராக்கோட சண்டை போடலாமா? இல்ல தோனி கிரிக்கெட்லேருந்து ரிட்டயர்ட் ஆயிடலாமா? இல்ல ட்ரம்ப்ப போய் மோடி போய் ட்ரம்ப்ப பார்க்கலாமா? ஓகேயா? அது மாரி சல்மான் கான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? இந்த மாரி முடிவெல்லாம் நான் எடுப்பேன். அவ எனக்கு இதுலலாம் தலையிடவே மாட்டா அப்படின்னு சொன்னாளாம். அந்த மாரி ஹஸ்பண்ட் வந்து கொயட்டா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு கொயட்டா உள்ள ஹஸ்பண்ட் வேணும் அப்டின்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற சைலன்ஸ் உங்களுக்கு எல்லாமா ஆயிரும். அந்த பிரசன்ஸ் நீங்களே ஆயிருவீங்க. அப்பதான் நீங்க ஒண்ணோட ஒண்ணு மெர்ஜ் ஆக முடியும். ஒரே உடலா ஆகுறதுன்னா, அதுதான் ஆக முடியும். ஒரு ஹஸ்பண்ட் பெர்சனா இருக்கும்போது எப்படி நீங்க ஒரே உடலா ஆக முடியும்? இத தான் வந்து பைபிளும் சொல்லியிருக்கு. சரியா? அதனால நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க ப்ரெசன்ஸாவே நீங்க மாறி, நீங்க சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு இந்த லவ்வர்ஸ் பத்தி பார்த்ததுனால ஒரு ஜோக் பார்த்துரலாம். ஒரு பணக்கார விடோ ஒருத்தி இருந்தாளாம். முல்லா நஸ்ருதீன் தான் அந்த பணக்கார விடோவோட லவ்வர். ஆனா, அவளுக்கு எல்லாம் லாஸ் ஆகி போராக போற மாரி இருந்துதாம். ஏழையாக போற மாரி. அப்போ முல்லாட்ட போய் கேட்டாளாம், நான் வந்து ஏழை ஆயிட்டா நீ என்னைய லவ் பண்ண மாட்டியா? அப்படின்னு கேட்டாளாம். அப்போ முல்லா சொன்னானாம், ச்சே நான் கண்டிப்பா உன்னைய லவ் பண்ணுவேன். எப்போதும் என் லவ் உனக்காகவே இருக்கும். நான் காதலிச்சுட்டே தான் இருப்பேன். ஆனா என்ன, இனிமே நான் உன்னைய பார்க்கவே முடியாது. அது மட்டும் தான் அப்படின்னு சொன்னானாம். See you tomorrow.